நீ இங்க வந்து தர்கா வெடிக்கணும் நின்றுட்டு இருக்கிறனா இவனுல எதுக்கு விடணும் நம்ம எதுக்கு விடணும் கேக்குறோம் நம்ம அங்க தர்கா வெடிச்சு ஐடி பார்க் கட்ட போறானா இல்ல சயின்ஸ் லேப் கட்ட போறானா இல்ல ராயரோட போறானா அவன் அங்க என்ன செய்ய போறான் அவன் எச்ராஜாக்கு என்ன தெரியும் அறிவியல் தெரியுமா அல்லது பொறியியல் துறை தெரியுமா என்ன தெரியும் சண்டை போட தெரியும் கலவரம் பண்ண தெரியும் அசிங்கமா பேச தெரியும் இவங்களை நம்பி நம்ம வந்து நம்ம ஊர் இழந்துட கூடாது ஏற்கனவே எய்ம்ஸ் கட்டுறது வக்கல் நீ எதுக்கு அங்க போய் வந்து அங்க தர்கா இருக்கா இது இருக்கான்னு கேட்டு இருக்க நீ உன் கவர்மெண்ட் சொல்லி முதல்ல எய்ம்ஸ் கட்டுறது வழி பாரு எங்களுக்கு மெட்ரோ வர்றது வழி பாரு மதுரைக்கு மெட்ரோ வர்றது வழி இல்ல அதுக்கு வந்து நீ வந்து பணம் தர மாட்டேங்கிற அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டானுங்க ஆனா தர்கா வெடிக்கணும் நம்ம முஸ்லீம் நோண்டணும் முஸ்லீமை குத்தணும் நாங்களாம் ஒன்னாதான் இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது நீ யார் முதல்ல எச்ராஜா யார் முதல்ல எங்க ஊருக்கு நீ ஏதாவது போராட்டம் பண்ணி தியாகம் பண்ணிருக்க நீ என்ன பண்ணிருக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு உன் கட்சி என்ன பண்ணிருக்குது உன் கட்சிக்காரங்க வந்தானா காமராஜர் மரியாதை செலுத்துறாங்க முத்துராமலிங்க தேவரையாக்கு மரியாதை செலுத்துறாங்க அல்லது எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்துறாங்க ஜெயலலிதா மேல மரியாதை செலுத்துறாங்க உன் கட்சியில் 40 வருஷத்துல மரியாதை செலுத்து ஒரு தலைவரோட ஒரு வரலையா அவங்க 40 வருஷத்துல பிஜேபி இங்க வந்து 40 வருஷம் ஆகுது 40 வருஷத்துல பிஜேபியில தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண தலைவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒரு தலைவர் கட்சியில கிடையாது ஒரு தலைவர் காமிச்சு சொல்லுங்க பாப்போம் அல்லது பிஜேபி கூட ஒரு தலைவர் தமிழர்களுக்காக போராடி வழக்கு வாங்கினாரு ஜெயிலுக்கு போனாரு போராட்டம் பண்ணாரு ஏதாவது ஒருத்தர் காமிங்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஒருத்தர் அங்க கிடையாது அப்ப இவங்க வந்து தமிழ்நாட்டில் இங்க வந்து மதுரைக்குள்ள வந்து தர்கா வெடிப்பேன் முஸ்லீம் வந்து எனக்கு விரோதியா மாத்துவேன் முஸ்லீம் கடையில வாங்காத அப்படின்னா இவங்க என்ன நடந்துற போது ஆனா இதே மண்ணுக்காக இஸ்லாமியர்கள் எத்தனை போராட்டம் பண்ணிருக்காங்க எத்தனை பங்களிப்பு செய்திருக்காங்க எங்களோட எத்தனை போராட்டங்கள் இங்க நின்று இருக்காங்க அவங்களோட அமைப்புகள் எத்தனை போராட்டம் இன்னைக்கு செய்யுது வெள்ளம் வந்து அவங்க தான் வந்து நிக்கிறாங்க மழை வந்து அவங்க தான் வந்து நிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நிக்கிறாங்க பிஜேபி காரன் தான் வந்து நம்ம சாமி நான் அறிமுகப்படுத்துறானா இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கான வணங்குகின்ற முறையை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுதா இல்ல இவங்க சாமிக்கு புரோக்கரா கடவுளுக்குள்ள இவங்க எல்லாம் புரோக்கரா அவனுங்க இல்ல சாமியால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா இவங்க எல்லாம் இல்ல வெகு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளா தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம் நாங்கள் இந்து வழிபாட்டு முறையில் இருக்கிறோம் என்று அரசினுடைய ஆவணத்தில் இருக்கிறது இத்தனை கோடி மக்கள் இந்த அமைப்பில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோமா நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்க மதுரை மக்களுக்கு சொல்றோம் இவனுக்கு சொல்றதை நம்பி போனீங்கன்னா இருக்கக்கூடிய மதுரையில் இருக்க மிச்சம் மீதி பிசினஸும் வடநாட்டாங்கையில மாரோட கையில போய் சேர்ந்துரும் அவங்க தான் இவங்க ஃபண்ட் பண்றாங்க இவங்க நிதி உதவி முழுக்க அவங்க தான் பண்றாங்க அவங்க நிதி உதவி அவங்க வளரதான் இந்த அமைப்புகள் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் மதவெறி என்பது சாதாரண நடக்கிறது இல்லை மதவெறிக்கு பின்னால் ஒரு காரண காரியம் இருக்கு பொருளாதார காரணங்கள் இருக்குது ஹோல்சேல் பிசினஸ் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் வெளியேற்ற வேண்டும் தமிழர்களையும் வெளியேற்ற வேண்டும் இன்றைக்கு கோயம்புத்தூர் நிலவரம் என்ன நான் கோயம்புத்தூர்காரன் தான் நான் மதுரையிலும் வந்திருக்கிறேன் கோயம்புத்தூர்ல இருக்கேன் ரெண்டையும் பார்த்து சொல்றேன் நான் இந்த மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் வணிக கடைகள் தெருக்கள் இது மார்வாடிகள் பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் இந்துத்துவ அமைப்புகள் வளர்ந்துருக்கு காமராஜர் கொலை பண்றதுக்கு RSS முயற்சி பண்ணது 1956 முத்துராமலிங்க தேவருக்கு எதிராக சாவர்கர் வந்து படை திரட்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்து இந்திய தேச ராணுவத்தை அழிக்கிறாரு எம்ஜிஆர் காலத்துல கலவரம் பண்றாங்க மண்டக்காடு கலவரம் பண்றாங்க ஜெயலலிதா மேற்கு ஜெயில போட்டாங்க வெளியே நம்ம இறந்து போச்சு இவங்கனால அழிஞ்சவங்க 4 பேர் அல்லது இவங்களால பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் மாலை போடுறாங்க உங்க கட்சியில ஒரு ஆள் நல்லவன் கிடையாதா தமிழ்நாட்டுக்கு உழைச்சதுன்னு சொல்லி ஒரு ஆள் காமிக்க முடியாதா காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு எம்ஜிஆர் ஏடிஎம்கே கட்சிக்காரரு ஜெயலலிதா ஏடிஎம் கட்சியாரு உன் கட்சியில யாரு இருக்கா இந்தியாவில் RSS விட தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு வேற எந்த அமைப்பும் கிடையாது இந்தியாவிலேயே எந்த இயக்கத்தினால் அதிக மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அது RSS தான் இந்து மகா சபை தான் RSS தான் அதிக அளவுக்கு மக்கள் கொலை செய்யப்படக்கூடிய கலவரங்கள் நடத்தியது இந்தியாவுடைய மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு இந்த அமைப்புகள் தான் அந்த அமைப்பின் உறுப்பினர் தான் எச்ராஜா இதை நான் பகிரங்கமா சொல்றேன் முடிஞ்ச மறுக்க சொல்லுங்க அவர்